வணக்கம் ப்ரோஸ். நான் தான் மிஸ்டர் ரைட். நம்ம இந்த வீடியோவில் என்டர் ட்ராகன் தான் அடிக்க போகிறோம். ஏன்டா இவ்வளோ சீக்கிரமாக என்டர் ட்ராகன் அடிக்க போகிறோம்னா, எனக்கு எலக்ட்ராவும் ஷெல்கர் செல்லும் தேவைப்படுது. ஏன்னா வர ஃபார்முக்கெல்லாம் கட்ட ரொம்ப முக்கியமான தேவைப்படுது. அதனால தான் சரி அடிக்க போகலான்ட்டு பிளான். ஃபஸ்ட்டு ஐ ஆஃப் என்ட்ரு வேணும். அதுக்கு என்ட்ருமேனை கில் பண்ணணும். அதுக்கு தான் நெதருக்கு போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு அவனை கில் பண்ணிட்டு என்ட்ரு எடுத்துகிட்டு வர வேண்டியதான். என்ட்ரை சரின்ட்டு ஏன்டா பைத்தியக்கார மாதிரி இங்கே இருக்க பிகிலிங்ஸை சுட்டுக்கிட்டு இருக்கேன், நேர விட்டுட்ருக்கேன்னா என் போவை தான் செக் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓரளவு பவராகவே இருக்குது. நான் ரெடி பண்ணேன் ஆஃப்லைனில். ஓரளவு பவராகவே இருக்குது. ஒன் ஷாட்லேயே கில் ஆயிடுறாங்க. சரின்ட்டு அந்த பயோமை தேடி போகலான்ட்டு, பயம் பேர் வர எனக்கு சரியான ஆகும்ல. அது கரெக்டாக நான் எங்கே பார்த்தேன்னா, இது ஃபோர்ட்ரஸ். நம்ம ஆல்ரெடி ஃபோர்ட்ரஸ் போயிருப்போம். ஃபோர்ட்ரஸ் அந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ ஃபோர்ட்ரஸ் இருக்கிற இடத்துக்கு போனால் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி நான் அங்கே போயிட்டு உங்களை பார்க்குறேன். ஒரு வழியாக இதை கண்டுபிடிச்சாச்சு. சரின்ட்டு போட் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். சரின்னு இந்த வுட்டை கலெக்ட் பண்ணி பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இதில் போட்டு செய்ய முடியாது போல். இது எனக்கு தெரில, ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. சரின்ட்டு எடுத்து வச்சு பார்த்தேன். போட்டை காணும். ரைட்டு டச். சரின்ட்டு ஓரளவு சென்டர் வந்துட்டு என்ட்ருமேன் அடிக்கிறதுக்காக பிளாட்ஃபார்ம் அடிச்சுனதாக பண்ணிட்டு அதில் நின்றுட்டு என்ட்ருமேன் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இல்லை அதில் அடித்தா தான் நமக்கு கொஞ்சம் சேஃபு. நீங்கள் கேட்கலாம், ஏன்டா பிக்லின்ஸ்டே கொடுத்தா ஈஸியாக ட்ரேட் பண்ணிடலாமே கோல்டை வச்சு. பிக்லின்ஸ்ட்டை கோல்டை வச்சு ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை, கோல்டு இல்லை. அதுதான் நெசம். சரின்ட்டு பரவாயில்லன்ட்டு இதிலே நின்றுட்டு என்ட்ருமேன் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி நான் ஒரு ஸ்டாக் என்ட்ரு பல் கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 16 ஒரு ஸ்டாக் கிட்ட ஒரு 16 என்ட்ரு பல் கலெக்ட் பண்ணியாச்சு. இனிமேல் நமக்கு இங்கே வேலை கிடையாது. ஆல்ரெடி பேஸில் இருக்குது பிளேஸு. சரின்ட்டு பேஸுக்கு போயிட்டு ஐ ஆஃப் என்ட்ரு ஃபஸ்ட்டு இது விட்டேங்க. இந்த சைடு இருந்தது நாசமாக போச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உடஞ்சி போச்சு. சரின்ட்டு கிளம்பிட்டேன். இந்த நான் சர்வைவல் சீரீஸில் நான் ஒரு வாட்டி கூட சாவலை. நான் ஆனால் சாவாமல் இந்த சர்வைவல் சீரீஸ் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்த ஹார்ட் கோர்லாம் பண்ணும்போது இப்பயே செத்து இருந்தேன்னா ஹார்ட் கோரில் வீணாக போயிடும். அடுத்த ஹார்ட் கோர் சீரீஸ் போடலான்னு இருக்கேன். அதுக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. போகிற வழியே ஒரு வில்லேஜரு. இது நம்ம ஆல்ரெடி லூட் பண்ண வில்லேஜ் தான், ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. சரின்ட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். இதில் ஒரு ஐ ஆஃப் இதில் ஒரு ட்ரிக் என்னென்னா, இனிமேல் நீங்கள் போட்டு அடிக்கடி வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் ஒரே ஒரு ஃபஸ்ட்டு த்ரோ பண்ணிட்டீங்கனாலே அந்த டைரக்ஷன் படி போயிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு வில்லேஜ் வரும். அந்த வில்லேஜு கீழே தான் எண்ட் போர்ட்டல் இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு இப்படி தான் வந்திருக்கு. எல்லா வாட்டியும் அது கீழே தான் எண்டு போர்ட்டல் இருக்கும், வில்லேஜு கீழே. அதனால் ஒரு வில்லேஜ் கிடைக்கிற வரைக்கும் அப்படியே போக வேண்டியதான். வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து இது கீழே தான் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்படியே நோண்டிட்டு கீழே போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ்.
போகிற வழியில் ஃபுல்லாக தண்ணி. இதுவே தலைவலி ஆயிடுச்சு. எப்படியோ அடியில் வரைக்கும் போயிட்டேன். போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, நீங்களே பாருங்கள், கரெக்டாக போகிறேன், இந்த இடத்துலயே நமக்கு இருக்குது. சரின்ட்டு இந்த இடத்த மட்டும் உடச்சிட்டு நான் அடிக்கடி இனிமேல் இங்கே வரணுங்கிறனால இந்த இடத்துல அப்படியே இதில் தண்ணியை வச்சு பண்ணிட்டேன். இருக்கிறப்பெல்லாம் ஐயா பென்று வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. போகும்போது இதை எடுத்துகிட்டு போகணும். அதனால் இந்த இடத்துலையே ரீஸ்பான் பாயிண்ட்லாம் செட் பண்ணிட்டு அப்படியே உள்ளார குதிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பைத்தியக்கார மாதிரி நல்லா எடுத்து உள்ளாரெலாம் வச்சிட்ருக்கேன். தேவையில்லாதெல்லாம் தூக்கி லாவாவில் போட்டு நான் அப்போ தான் ஈஸியாக இருக்கும். முக்கியமான பொருள்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், எண்டுக்கு வந்துட்டோம். என்ட்ரு பேலை எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே டாப்புக்கு போக வேண்டியதான். போயிட்டு என்டர் ட்ராகனை கில் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், சர்வைவல் சீரீஸில் நான் ஒரு வாட்டி கூட சாகக்கூடாதுன்னு ஒரு கோலில் இருக்கேன். அது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரில. ஏன்னா அடுத்து ஹார்ட் கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நான் சர்வைவல் சீரீஸே போட்டிருக்கேன். அடுத்து ஹார்ட் கோர் தான். சரின்ட்டு என்டர் ட்ராகனை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த என்டர் ட்ராகன் அடிக்கிற அந்த கிளிப்பு, இந்த இது வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நம்பி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட என்டர் ட்ராகனை சாவடிக்க போகிறோம். ஹெல்த்து தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் தரம். முடிச்சிட்டோம் ஒரு வழியாக என்டர் ட்ராகனை தரமாக.
ஒரு வழியாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்டர் ட்ராகன் முடிஞ்சிச்சு. சரின்ட்டு அதுக்கிட்ட போயிட்டு கிடச்ச எக்ஸ்பியெல்லாம் எடுத்துக்க வேண்டியதான். எனக்கு இப்போ 22 இருக்கேன். எவ்வளோ எக்ஸ்பி கிடைக்க போகுதுன்னு தெரில. 50, 54, 54 தானா? ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ உள்ளார விழுந்துருச்சு எக்கு. உள்ளார விழுந்துட்டு ஐயோ உள்ளார எக்கு விழுந்துருச்சே. திரும்பி எக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியலையே ப்ரோ. சுற்றி முற்றி பார்த்துட்டேன் ப்ரோ. நான் ஃபுல்லாகவே சுற்றி முற்றி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லை. சரி உள்ளார தான் விழுந்துருச்சு, சரி அப்புறமேல் பார்த்துக்கலான்ட்டு நானும் விட்டுட்டேன். சரி விட்டுறலாம் பார்த்துப்போம் அப்படின்ட்டு. எனக்கு முக்கியமாக எலக்ட்ரா தான் தேவை. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு என்ட்ராகனே அடித்தேன். சரி எலக்ட்ரா அப்புறம் ஷெல்கர் ஷெல்லு ஒரு 3, எனக்கு ஒரு 3 ஷெல்கர் பாக்ஸ் இருந்தால் கூட போதும். எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் இந்த இடத்த விட்டு. ஓகே, ஒரு வழியாக பிரிட்ஜ் பண்ணி மேலே வந்துட்டு என்ட்ருப்பல் எடுத்து உள்ளார போட்டால் சரியாந்திர ஷாக்கு. எனக்கு சரியாந்திர ஷாக்கு சத்தியமாக ப்ரோ. எப்படி உள்ளார வந்து விட்டாங்கன்னு எனக்கும் தெரில. நான் எதுவும் பண்ணலை, நான் கிரியேட்டிவ் எதுவும் போடலை, என்னை நம்புங்க. எப்படி உள்ளார விட்டாங்கன்னு எனக்கே தெரில. சரின்ட்டு இவன் தான் ப்ரோ ரொம்ப தொல்லை கொடுத்துட்டான் ப்ரோ. போட்டு அடித்து வந்தோடனே ஃபஸ்ட்டு இவனால் செத்துருக்க வேண்டியது. சரின்ட்டு கீழே அப்படியே போயிட்டு இது எங்கேயாச்சும் இந்த ஷிப் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன், எங்கே ஷிப் இருக்குன்ட்டு. பாருங்க ஷெல்கர் முடிஞ்ச அளவுக்கு ஷெல்கர் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். லூட்டிங் 3 இல்லாதனால ஷெல்கர் அவ்வளோ எதுவும் கிடைக்கல எனக்கு. அடுத்த வாட்டி இப்போதைக்கு நான் இந்த ஒரு இதை மட்டும் என்சிடியை மட்டும் லூட் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டு அடுத்து நம்ம கொஞ்சம் பவர் ஆகிட்டு வரலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் ப்ரொடெக்ஷன் 3 போட்டு தான் நான் இதுக்குள்ளேயே வந்தேன். அதான் ஏதோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே அடிக்கிறாங்க, எல்லா சைடும் அடித்தாங்க. ஒரு வழியாக மேலே நானும் ப்ரோ நிறையா ஷெல்கர் பாக்ஸை கொண்டிருக்கோம் ப்ரோ. ஆனால் எனக்கு அவ்வளோவா கிடைக்கவே இல்லை ஷெல்கர் செல்லு. கொஞ்சம் 2-3 இதில் தான் ஷெல்கர் செல் கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா அந்த மேலே தான் இருக்குது பாருங்க, அது பாஸ்வரில் போயிடுச்சு. அது மேலே தான் இருக்குது. இப்போயாவது நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். கிரியேட்டிவ்லாம் போல அவங்களே கரெக்டாக தான் என்னை இறக்கி விட்டாங்க. இந்த இதுலேயே ஷிப்பு இருந்துச்சு, ஷிப்பை பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டு தான் இப்போ அது மேலே ஏறி போயிட்டுருக்கேன். இதில் தான் ப்ரோ ஏறி தொலைவில் ரொம்ப நேரம் கழிச்சு தான் ப்ரோ ஏறினேன். சரி ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே பிரிட்ஜ் பண்ணிட்டு போயிட்டு எலக்ட்ரா எடுத்துட்டா அவ்வளோதான் ப்ரோ. பிரச்சனையே இல்லை ப்ரோ. எலக்ட்ரா மட்டும் எடுத்துட்டா போகும். பிரிட்ஜ் பண்ணிட்டே போக வேண்டியதான் ப்ரோ. பண்ணிட்டே பிட்டே போங்க பிட்டே. அவ்வளோதான் ப்ரோ, வந்துட்டோம் ஒரு வழியாக. இவன் மட்டும் அடிச்சிட்டோன்னா முடிஞ்சிச்சு. ஒரு செஸ் பிளேட் பரவாயில்ல, இவன் நல்ல லூட். ஃபைனலி எலக்ட்ரா எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறம் எல்லா ஃபார்ம்ஸும் தரமாக பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார்ம்ஸ் மேக்ஸிமம் நான் இதிலே கவர் பண்ணுறேன். சப்போஸ் அப்பயும் உங்களுக்கு இதை பார்த்து புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃபார்ம் உங்களுக்கு வேணும்னு. எந்த ஃபார்மாக இருந்தாலும் நம்ம பெட்ராக் பாக்கெட் எடிஷன் எந்த ஃபார்மாக இருந்தாலும் போட்டுடலாம். என்ன ஃபார்ம்னு மட்டும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன் வீடியோ. நான் இந்த வேர்ல்டில் கட்டியிருக்கேன் அயன் ஃபார்ம் வீடியோ அவ்வளோ கரெக்டாக நான் கொடுத்துருக்க மாட்டேன் வீடியோவில். சப்போஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் கன்ஃபார்ம் தரேன். அப்போ இங்கே பார்த்தேன் அவ்வளோவா எந்த லூட்டும் இல்லை. என்சிடி வேஸ்ட்டு போல். எலக்ட்ரா மட்டும்தான் இருந்துச்சு. இந்த ஒரு செஸ் பாக்ஸ் இருந்தது, அப்புறம் மேலே இன்னொரு பாக்ஸ் பார்த்தேன். அவ்வளோதான் ப்ரோ. வேறு எதுவுமே இந்த இடத்துல அவ்வளோ நல்ல லூட்டே இல்லை. சரின்ட்டு எலக்ட்ரா எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நமக்கு இங்கே வேலை கிடையாது. மேலே இருக்க அந்த செஸ் பாக்ஸ் மட்டும் லூட் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த வேலையும் கிடையாது இங்கே. ஏன்னா நம்மள்ட்ட போதுமான கியர்ஸ் இல்லை. எல்லாம் ப்ரொடெக்ஷன் 3 போட்டு நான் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன். அதை வச்சு அடிச்சிட்டேன் ஏதோ 2 அடுத்து ப்ரொடெக்ஷன் 4 போட்டு நல்ல ஸ்வாட் ரெடி பண்ணிட்டு வந்தோன்னா தான் நமக்கு ஷெல்கர் செல் நிறையா கிடைக்கும். இப்போதைக்கு நான் இவ்வளோ அடிச்சுமே பாருங்கள், எனக்கு 5 தான் கிடச்சிருக்கு பெஸ்ட்டு. சரின்ட்டு இருக்கிறத வச்சு எடுத்துகிட்டு கிளம்பிட்டு நம்ம ஓவர் வேர்ல்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வேறு எந்த ஓவர் வேர்ல்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அந்த பெட்டை எடுத்துகிட்டு இங்கே இருக்க புக் ஷெல்ஃப்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. சரி இதை எடுத்துகிட்டு போய்ப்போம். ஏன்னா கண்டிப்பாக நான் ட்ரேடிங் ஹால் தான் ப்ரோ அடுத்து மெயினாக கட்ட போகிறதே ட்ரேடிங் ஹால் தான். ஏன்னா ட்ரேடிங் ஹாலுக்கு ரொம்ப முக்கியமாக புக் ஷெல்ஃப் தேவை. முக்கியமாக மேக்ஸிமம் எல்லா வில்லேஜ்லேயும் எடுத்து
ஒரு 2 லேயர் ட்ரேடிங் ஹால் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டில் தான் ப்ரோ. எல்லாரும் ட்ரேடிங் ஹாலு மற்ற இந்த முக்கியமான இது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அண்டர் கிரவுண்டில் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பேஸ் கட்டுற அளவுக்கு எனக்கு மூளை கிடையாது. அண்டர் கிரவுண்ட்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவேன். சரின்ட்டு செஸ்ட்டு செஞ்சு ஷெல்கர் பாக்ஸ் ஒரு 3 செஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே செய்ய முடியல. நான் எடுத்துகிட்டு வந்தது அவ்வளோதான். சரின்ட்டு செஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிற லூட்டெல்லாம் அடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தா சரியாக இருந்திருக்காது செட்டு. என்சான்மெண்ட் புக்கெலாம் இத்தனை இருந்துச்சு. சரின்ட்டு இருந்த என்சான்மெண்ட் புக்கெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஓரளவு பரவாயில்ல, நல்ல என்சான்மெண்ட் புக்கு. ப்ரொடெக்ஷன் 4, எஃபிஷியன்சி 4லாம் கிடச்சிது. சரின்னு எடுத்துகிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். நம்ம பேஸுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம். சரின்ட்டு என்ட்ரு போட்டதுக்குள்ளேயே திரும்பி போயிட்டு திரும்பி வந்தேன்னா அங்கே ஸ்பானுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இங்கேருந்து பேஸுக்கு கொஞ்சம் தூரம் தான். அப்படி போகலான்ட்டு நானும் கிளம்பிட்டேன். அங்கேயும் பார்த்தேன், என்ட்ரு எக்கு அங்கே இல்லை. ஏமாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரின்ட்டு ஓவர் வேர்ல்டுக்கு வந்தாச்சு. நான் எடுத்த லூட் இவ்வளோதான். இவ்வளோ கிடச்சிச்சு. என்னால் கொஞ்சம் காட்ட முடியல. நான் ரெக்கார்ட் பண்ணுங்கிற நினப்புலேயே அப்படியே விட்டுட்டேன். ஒன்றும் இல்லை, நான் இந்த செஸ்ட்ல ஹெட்டு, பூட்ஸு, லெக்கின்ஸு 3 ரெடி பண்ணேன். இதில் வந்து பார்த்துங்க, அப்படியே நீங்களே என்ஜாய் போட்டேன். ஓரளவு டீசெண்டாக மென்ஷன் பண்ணிட்டு ஓகே. நம்ம இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.